الله الرحمن الرحيم. أن عائشة رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم قال: إذا رمى أحدكم جمرة العقبة فقد حل له كل شيء إلا النساء. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லுபத்துமார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தை துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரமா அஹதுக்கும் ஜமரத்துல் அகபா, ஹஜ் பெருநாளுடைய அந்த பிறை 10 அன்று கல் எறிந்து விட்டால், இதா ரமா அஹதுக்கும் அல் ஜமரத்துல் அகபா, அகபாவில் கல் எறிந்து விட்டால், ஃபகத் ஹல்ல லஹு, அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும். குல்ல ஷைஇன், ஒவ்வொரு வஸ்து எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதாக, இல்ல நிசா, பெண்களுடன் சேர்ந்திருப்பதை தவிர, மனைவியுடன் சேர்ந்திருப்பதை தவிர என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் நஸஈல இதே போல ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இன்னொரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அஃபாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்ஹஜ் 10வது நாளன்று மின் ஆகிர் யௌமிஹி ஹீன ஸல்ல துஹர், துல்ஹஜ் 10ஆம் நாள் அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல் எறிந்து விட்டு, குர்பானி கொடுத்து, மொட்டை அடிச்சு, தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய, தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லுவாங்க, தவாஃபுல் ஜியாரான்னு சொல்லுவாங்க, ரெண்டு பெயரும் உண்டு. தவாஃபுல் இஃபாதாவை செய்து துஹர் தொழுது விட்டு, சும்ம ரஜா இலா மினா, மினாவுல வந்து தங்கினாங்க. ஃபமக்கத பிஹா, அங்க தங்கினாங்க. லயால் ஐயாமுத் தஷ்ரீக், ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களில் தங்கினாங்க. இர்மி அல் ஜமரத இதா ஸாலத் ஷம்ஸு குல்லு ஜம், அதுக்கடுத்த நாள் பிறை 11 சூரியன் உச்சி சாய்ந்து விட்டார், சூரியன் உச்சி சாய்ந்து விட்டால், குல்லு ஜம்ரத்தின் பிஸபஇ ஹஸியாத்தின், ஒவ்வொரு ஜம்ராவையும் 7 பொடிக்கற்களை கொண்டு எறிவாங்க. யுகப்பிரு, அல்லாஹு அக்பர் சொல்லி எறிவாங்க. மகுல்லி இந்த ஹஸாத்தின், ஒவ்வொரு கல்லு எறியும் பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எறிவாங்க. வயகிஃபு இந்தல் ஊலா வத்தானி, முதல் ஷைத்தானுக்கும் சின்ன ஷைத்தானுக்கும் நடு ஷைத்தானுக்கும் கல்லெடுத்து விடுத்த பிறகு அங்க நின்று கொண்டு நீண்ட நேரம் நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் நின்று துஆ செய்வாங்க. வயர்மி அஸாலித, மூணாவது ஷைத்தானுக்கு கல்லெறிந்த பிறகு ஃபலா யகிபு இந்தஹா, அங்க நிற்க மாட்டாங்க என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஏற்கனவே ஒரு ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சுட்டு இப்படிதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள், நேரடியான செய்தியாகவே இடம்பெற்றாங்க. இது அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரஜுலன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, மா யல்பிசுல் மஹரம், இஹ்ராம் தரித்தவர் என்ன ஆடை அணிய வேண்டும்? இஹ்ராம் தரித்தவர் என்ன ஆடை அணிய வேண்டும்? மின் அத்தியாபி. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தல்பிசுல் கமீஸ், சட்டை போடாதீங்க, சட்டை அணிந்து கொள்ள வேண்டாம். வலல் அமாம், தலப்பா கட்டிக்காதீங்க. வலஸ் சராமில் வல் பரானிஸ், அதே போல முழு அங்கிகளை என்ன பண்ணாதீங்க, அணிந்துக்காதீங்க. வலல் ஹிஃபாம், காலுறைகளை என்ன பண்ணாதீங்க, அணிந்து கொள்ளாதீங்க. இல்ல அஹதுல்லா எதிதுல் நஅலைன், ஒரு ஆளுக்கு காலணி இல்ல, செருப்பு இல்ல, செருப்பு இல்ல, அவருக்கு காலுறை மட்டும்தான் இருக்கு. அவருடைய கால்வரை அடைந்து கொட்டும், மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேல் பகுதிய கரண்டை கால் வரை இருக்கக்கூடிய மேல் பகுதியை என்ன பண்ணட்டும், அவரு கால்நுரை மட்டும் இருந்தால், செருப்பு இல்லாம இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த கால்நுரையை அடைந்து கொள்ளட்டும். அது என்ன பண்ணட்டும், மேல் பகுதியை அவருடைய கரண்டை கால் வரையும் உள்ள மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ولا تلبسوا من الثياب شيء مسه زعفران. ஜாஃபரான்னா குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூனால் கலரிடப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டாம். குங்குமப்பூவினால் கலரிடப்பட்ட ஆடையை வேண்டாம். வரிசு என்ற கலரிடக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அந்த வரிசினால் கலரிடப்பட்ட ஆடையும் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் அணிய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராமின் சமயத்தில் தவிர்க்க வேண்டிய அணியக்கூடாத ஆடைகளை, தலப்பா, செரு, காலுறை, முழு அங்கி, சட்டை, இதெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்டியலை இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்